ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல சீதா தேவி யாரு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சீதா தேவி வேற யாரும் இல்லைங்க, சாக்ஷாத் மகாலட்சுமியோட அவதாரம். உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், சாக்ஷாத் மகாலட்சுமியோட அவதாரமான சீதா தேவிய எதுக்காக ஜோக்கர் கார்டுல போட்டிருக்கோம் அப்படின்ற சந்தேகம் உங்க எல்லாருக்குமே வரலாம். அதுக்கு காரணம் இருக்கு. கார்ட்ஸ் விளையாடுற அத்தனை பேருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியும், ஜோக்கர் கார்டு வந்துச்சு அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஜோக்கர் கார்டு வராதான்னு விளையாடுறவங்க அத்தனை பேரும் ஏங்கிறது உண்டு. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில கடவுளை நம்ம எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கணும். ராமாயணத்துல கடவுள் ராமரும் சீதையும் தான். அவங்க மட்டும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதனாலதான் நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல ராமரையும் சீதையும் ஜோக்கர் கார்ட்ஸ்ல கொடுத்திருக்கோம். ஜோக்கர் இஸ் நாட் அ ஜீரோ, ஜோக்கர் இஸ் அ ஹீரோ. சீதா தேவியை பத்தி முக்கியமா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மகாவிஷ்ணு தான் ராமரா பிறந்து மனிதனா வாழணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. ஆனா சீதா தேவிக்கு தான் தான் மகாலட்சுமியோட அவதாரம் அப்படின்னு நல்லாவே தெரியும். அவங்களோட நோக்கம் எல்லாமே ராமரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராவணனால கடத்தப்பட்டு ராமர் வந்து ராவண வதை செஞ்சு அதுக்கப்புறம் சீதையோட சேரணும் அப்படின்றது தான் சீதையோட ஆசை. இதுக்கு பல ப்ரூஃப் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் சீதை தான் மகாலட்சுமியோட அவதாரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பல இடத்துல அப்ளையும் பண்றாங்க. நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல இருக்கிற அத்தனை வீடியோஸும் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட உண்மை உங்களுக்கே புரியும். மகாலட்சுமியோட அவதாரம் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள் கொடுக்காம இருக்க முடியுமா என்ன? இன்னும் நீங்க சீதா தேவியை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ஸை பார்க்க மறந்துடாதீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.